ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த சீசன்ல பிளே ஆஃப்க்கு போகாது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இன்னைக்கான மேட்ச் சேப்பாக்ல இருந்து வரப்போது. சென்னையோட ஹோம் கிரவுண்ட்ல சிஎஸ்கேவை பறக்க விட போறாங்களா பஞ்சாப், இல்ல கம்பேக் கொடுக்க போறாங்களா சிஎஸ்கே? டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், பவுலிங்னு எதுவுமே கிளிக் ஆகல சென்னைக்கு இந்த சீசன்ல. போன தடவை பஞ்சாபை ஃபேஸ் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸை அவ்வளோ ஈஸியா கம்ஃபர்டபுளா வின் பண்ணலாம் முலான்பூர் ஸ்டேடியத்துல. ஏன்னா அந்த பிரியான்ஷ் ஆரியாவோட அந்த கேட்சை ரிட்டர்ன் கேட்சா பவுலருக்கே வந்திருக்கும். கலீல் அஹ்மத் அதை ட்ரை பண்ணார், பட் கிடைக்கல. ஒரு டஃப்பான கேட்ச் தான், அதுல டவுட் கிடையாது. பட் அந்த கேட்ச் எடுத்திருந்தா மேட்ச் சென்னைக்கு தாங்க. பிளேயிங் லெவலில் என்ன சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரான உட்கார வச்சுட்டு நாத்தன் எலிஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் நம்ம சாம் கரன் என்ன பண்ணார் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால அவரை உள்ள உட்கார வச்சுட்டு திருப்பி ரச்சினை உள்ள கொண்டு வரலாம். பிளேயிங் லெவனில் எந்த சேஞ்சஸும் இருக்காது பஞ்சாப் கிங்ஸ்க்கு. இதுவரை நம்ம ஃபேவரேட்ஸ் நம்ம சொன்ன டீமெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, ஸோ எந்த டீம் ஃபேவரேட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த டீம் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இன்னைக்கான ஃபேவரேட்ஸாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது இட் இஸ் டீம் பஞ்சாப் கிங்ஸ்.